ஒரு சில பாடங்களை பாடி நானுடைய நாம் கடந்து செல்வோம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர பிரைஸ் தி லார்ட். ஹalleluya 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 ஹalleluya. இந்த மாதத்தினுடைய கடைசி நாள்
ஒரு ஆசீர்வாதம் ஒரு நாள் என்னன்னா எனக்கு ஒரு ஆராதனை நாளா இருக்குது. அதனால நல்லா பாடி மகிமைப்படுத்தி துதிச்சு நல்ல ஒரு விடுதலையோடு சமாதானத்தோடு ரட்சிப்பின் கம்பீரத்தோடு சொல்லுறது போல ஆனந்த கலிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பணுமா. அல்லேலூயா. நல்ல கம்பீரமா பாடி அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திர கர்த்தரை ஆராதிப்போம். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். அவருடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் துதிச்சுட்டே அதுதான் நம்முடைய வேலை. கையில உற்சாகமாக கட்டி இயேசு தருகிறார். இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா 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 துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். Hallelujah,
தேவனை சார்ந்து வாழுங்கள் எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழுங்கள் எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அழைத்த எனக்கு அவரே அருள்கிறார். அவரது நாமம் அழைத்த எனக்கு அவரே அருள்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் பாடினாலே சந்தோஷம். மாதம் முழுவதும் நம்ம கிருபையை ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்தார். ஸ்தோத்திரம். தூக்கி சுமந்தார், பாதுகாத்தார், தேவை சந்தித்தார், குறைவில்லாமல் நடத்தினார். அவரு நாம் நன்றி செலுத்தும்படியாக பாடி ஒரு பாடலை பாடி அவரோட நாமத்தை நாம் பயன்படுத்தும். எல்லாம் தெரிந்த பாடல் தான். சர்வ வல்லவர் என் சொந்தமானவர், சாவை வென்றவர் என் ஜீவனானவர். அது ஸ்தோத்திரம். Jesus. பாடல் தெரிந்த பாடல்கள் சேர்ந்து பாடி நாம் Oh,
நீதானே சர்வ வல்லவர் சுந்தரமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் ஜீவனானார் சாவை வென்றவர் என் மனவாளர் அன்பு தம்பி ஒரு துயர் பெற்று கொண்டே ஒரு பொடிசார் அன்பு தம்பி ஒரு புகழர் பெற்று கொண்டே ஒரு பொடிசார் இயேசுநாதன் நன்மையர் இயேசுநாதன் நாயா இயேசுநாதன் நன்மையர் இயேசுநாதன் நாயா சர்வ வல்லவர் சாவை வென்றவர் ஜீவனானார் சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் மனவாளர் சந்தோஷமோ சமாதானமோ எங்குள்ளது பூர்வமா சந்தோஷமோ சமாதானமோ எங்குள்ளது பூர்வமா பாவமெல்லாம் போக்கிவிட்டார் கைகளெல்லாம் நீக்கிவிட்டார் பாவமெல்லாம் போக்கிவிட்டார் கைகளெல்லாம் நீக்கிவிட்டார் சர்வ வல்லவர் சாவை வென்றவர் ஜீவனானார் சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் மனவாளர் அயலோகத்தில் ஜெயவிட்டார் ஜெயவிட்டார் இயேசுவே பரலோகத்தில் ஜெயவிட்டார் ஜெயவிட்டார் இயேசு என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதெல்லாம் என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதெல்லாம் சர்வ வல்லவர் சாவை வென்றவர் ஜீவனானார் சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் மனவாளர் ஊரெல்லாம் சொல்லிடவே உலகமெங்கும் பொய்சாட்டுவே ஊரெல்லாம் சொல்லிடவே உலகமெங்கும் பொய்சாட்டுவே ஜீவிக்கிறார் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார் ஜீவிக்கிறார் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார் சர்வ வல்லவர் சாவை வென்றவர் ஜீவனானார் சாவை வென்றவர் என் மனவாளர் அதிசயத்தாரே உண்மையதாரே உண்மையதாரே சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் மனவாளர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படி நம்ம எழுந்திருப்போம். ஆண்டவர் நாமத்தை தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் யாருன்னு சொன்னா இன்றைக்கு ஜீவனோடு ஜீவனோடு இருக்கிறதுனால தான் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது. அவன் மருத்துவர் இடத்துல நம்ம பேசினா அவன் நம்ம என்ன பண்ணக்கூடாது,
நம்முடைய ஆண்டவர் மரித்தவர் இல்லை, மரித்தவர் ஒன்றுதான், அதை காட்டிலும் உயிரோடு எழுந்தது அதை விட ஒரு பெரிய ஆண்டு. ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே கடந்த நாட்களே இந்த ஊழியத்துக்காக ஜெபித்த விசேஷமாக ஸ்தோத்திரம். சகோதரிக்காக ஜெபித்து அவங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷம். வாரத்தோடு ஜெபமே சகோதரி ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஆராதனைக்கு கொண்டு வந்து துக்கத்தெல்லாம் மாற்ற, துயரத்தெல்லாம் மாற்றுங்க. ஒரே சோதனை அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மாதம் முடியறதுக்குள்ள அவங்க சகோதரி வரணும். கத்தை கொண்டு வந்தார். துக்கத்தின் மத்தியில, குழப்பத்தின் மத்தியில, எவ்வளவு பாடுகள் நிந்தைகள் மத்தியில கத்தை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவோமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல காத்த தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். அநேக பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், சத்துடைய போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம நடந்த அந்த பாதைகளை நோக்கி பார்க்கக்கூடிய நேரத்திலே அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லாம ஒவ்வொரு காரியங்களும் அவர் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களையும் அவர் உண்மையாக நமக்கு நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த அவர் நடத்தி கொண்டு வந்த வழிகளை நோக்கி பார்க்கக்கூடிய நேரத்தில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லாமல் கண்ணீரோடு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். அந்த பாடலை உற்சாகமாக நான் பாடுவோம். ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். சொல்லுமா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி. ராஜா பாடுகளை சுமந்து
சுமந்து பரிசுத்தமாய் வாழ்வான துணை செய்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வான துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறையில்லாமல் உணவு நன்றி. ஒரு நாளும் குறையில்லாமல் உணவு நன்றி. உலகிடமாம் உலகம் நன்றி காக்க வந்து. உலகிடமாம் உலகம் நன்றி காக்க வந்து. அப்பா So
நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் நம்முடைய பரிசுத்தத்தை விட்டு கீழே இறங்கிடக்கூடாது. நாம் சபைக்கு வருவதே பரிசுத்தம் அடையும்படியாக. அநேகர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், சபைக்கு வந்தா ஏதோ ஆசீர்வாதம் வந்துடும், நம்ம செழிப்பா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கிறாங்க போல இருக்கு. ஆனா முக்கியமா நம்ம சபைக்கு வந்து எதுக்கு கேட்டாங்கன்னா, உனக்கு ஆண்டவரை ரட்சிப்பை கொடுத்து அந்த ரட்சிப்பின் வழியிலே சபைக்குள்ளே நடத்தி கொண்டு வாழ்கிறார். அந்த ரட்சிப்பிலே நீ போகக்கூடிய நேரத்திலே பல துன்பங்கள் வரும், பாடுகள் வரும், இடர்கள் வரும், கல்லு புல்லுமான இடத்திலே நடந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். வந்தாலும் பரிசுத்தத்தை விட்டு கீழே இறங்கக்கூடாது. ஆமென். இருக்கிற பரிசுத்தத்திலே அப்படியே போய்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? யார் என்ன சொன்னாலும் என்ன சூழல் இருந்தாலும் நம்முடைய பரிசுத்தத்தை விட்டு கீழே இறங்கவே கூடாது. நாம் எந்த காரியம் செய்தாலும் அது பரிசுத்தத்திலிருந்து இருக்க வேண்டும். கொரிந்தியர் பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாகிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆமென் சொல்லாமா? நமக்குள்ளே எல்லா காரியத்தையும் அனுபவித்து அவங்க ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கார். ஆனால் அந்த அதிகாரம் கொடுத்தது எதற்காக சொன்னால் துஷ்பிரயோகங்கள் பண்ணக்கூடாது. ராங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் அந்த அதிகாரத்துக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். அதிகாரம் இருந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாது, நமக்கு தகுதியா இருக்குமா, இந்த காரியம் நமக்கு தகுதியா இருக்குமா, இந்த இடத்துல போய் உட்கார்றது நமக்கு தகுதியா இருக்குமே, இந்த இடத்துக்கு போவது நமக்கு தகுதியா இருக்குமா என்று சொல்லி நமக்குள்ளே அந்த தகுதியை குறித்து நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, எந்த காரியம் செய்தாலும் பக்தி விருத்திக்கென்று நாம் செய்ய வேண்டும். நான் சொல்லவா? பக்தி விருத்தி, கடவுளுக்குள்ளே பக்தி விருத்தி அதிகமாகணும். அப்படிப்பட்ட காரியங்கள் மட்டும்தான் நாம் செய்ய வேண்டியதை தவிர பக்தி விருத்திக்கு கீழே போகக்கூடாது. அவன் சொல்லவா? பக்தி விருத்தியாக வேண்டும், பக்தி கீழே போயிடக்கூடாது. அவன் சொல்லவா? பக்தி கர்த்தருக்குள்ளே அந்த பக்தி நமக்கு அதிக விருத்தியாகணும். அதனால நம்முடைய வாழ்க்கையில பக்தி விருத்திக்கிறதுதான் நம்ம என்ன பண்றோம், இந்த காரியத்தை நாம் செய்கிறோம் என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லாமா? அதிகாலையிலே அவரை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே சில ஆலோசனையாக கொடுக்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லாமா? உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையான சரி, உனக்கா இருக்கலாம், மகனுக்கா இருக்கலாம், மகளுக்கா இருக்கலாம், கணவருக்கா இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்பொழுது நீ ஜெபிக்கக்கூடிய ஜெபம், இந்த இடத்திலே ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உடனடியாக பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லமா? ஆமென் சொல்ல மாட்டேன்.
2 நாளாக சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரின் இடத்திலே ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திற்கு என் செவிகள் கேட்கிறது சொன்னார், என் கண்கள் பார்க்கிறேன் என்று சொன்னார். ஆமே, நான் கவனிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ என்ன ஜெபிக்கிறாயோ அதை கர்த்தர் கேட்டு இந்த நாளிலே உடனடியாக பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமே சொல்லாமா? நேரம் 6வது நேரத்துல மனசுக்குள்ள அதை நினைச்சுங்க, என்ன வேற கடவுளை நினைச்சீங்க, இன்றைக்கு கண்டிப்பாக அந்த காரியத்தை வாய்க்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். விடுதலை தர வல்லவராய் இருக்கு. எதுவா இருக்கட்டும், உன்னால முடியாத காரியமா இருக்கலாம், ஆனா தேவனால் கூடும். அதே சொல்லமா, எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் மனசுக்குள்ள நினைச்சீங்க, இந்த காரியம் எனக்கு வாய்க்கு ஆண்டவரே நீர் வாய்க்கு செய்யும் என்று சொல்லக்கூடிய நேரத்துல கர்த்தர் உனக்காக யாவையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆபத்து காலத்திலே நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். நீ நோக்கி கூப்பிடு, கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதிகாலையில் திருமுகம் தேடி படைத்தேன் என்னை. சொல்லமா? ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனை உமக்கு அதிகாலையில் திருமுகம் தேடி படைத்தேன் என்னை. Thank you.
எத்தனை பேர் ஆராதனைக்குள்ளே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது ஆண்டவர் உன் பக்கத்தில் நின்று உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீ ஆராதிக்கும் அழகை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அன்பு தேவன் என் மகன் என் மகன் என்னை ஆராதிக்கிறான் என்று சொல்லி
நீ ஆராதிக்கக்கூடிய அழகு இருக்கு பாத்துக்கா. நீ ஆராதிக்கக்கூடிய அழகு, நீ ஆராதனை செய்யறது ஒரு அழகு. எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? அந்த அழகை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆண்டவர். ஆமே சொல்லலாமா? அழகு தேவன் நீ ஆராதிக்கும் அழகை பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆராதனை என்பது ஒரு அழகு. அந்த அழகிலே நீ மேலே போக 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 கர்த்தர் உன்னை அழகாகவே மாற்றுகிறார். ஆமே சொல்ல மாட்டேங்கிறார். அந்த அழகு ஆராதனை, அந்த அழகை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். தேவ தூதர்கள் உன்னோடு ஆராதிக்கூட அந்த அழகை பார்த்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னார், நீ ஆராதிக்கூடிய அழகை நான் கண்ணோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அவன் பாருங்க எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்காரு பாருங்க. நம்ம ஆராதிக்கூடிய ஆராதனைய ஒரு கண்ணோக்கி பார்க்கிறார். நம்ம அழகு, நம்ம ஆராதிக்கூடிய அழகா பார்க்கிறார். நாமே சொல்லாமா? சில பேர் கையை உயர்த்த முடியல, அழகா ஆராதனை என்று சொல்லக்கூடிய நேரத்துல அழகா கையை அசைத்து ஆராதிக்க வேண்டும். அப்படி சொல்லாமா? கையை அசைத்து ஆராதி. சில பேர் கையை தூக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க, அப்படியே போஸ்ட் மாதிரி அப்படியே சொல்லுங்க. அப்படி இருக்கக்கூடாது. கையை ஆட்டி அசைத்து ஆராதனை செய்யணும். அப்படி சொல்லாமா? அலையில சொல்ல மாட்டேங்க. ஐம்புலங்களும் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆமே அல்லேலூயா. கர்த்தர் நாளிலே மோடி இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லாம் ஆனந்த பலி செலுத்துவோம். ஆனந்தம் சந்தோஷமா எப்படியா இருப்பாங்க? ஆத்மரிப்போடு எக்கான சந்தோஷம் ஆத்மரிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென் ஆமென். உட்கார்.